சூரியநாதம் 70. அந்நியரை தீண்டாமல் தெய்வ வடிவமானது. தமிழை தேவ பாஷையில் கூறுவது. உடல் கூறுகளை உயர்ந்த பொருளை திரு என்பது திருமந்திரம். உயர்ந்த மந்திரம் மனதை திரைந்து மனசு தெய்வ வடிவம் கூறுவது. 8ஆம் குறிப்பு பாயிரம். வந்த மடம் 7 சன்மார்க்கத்தில் முத்தி உதிக்கின்ற மூலன் மடவரை தந்திரம் 9 3000 சுந்தர ஆகமச் சொல் மொழிந்தானே. இந்த தமிழை தேவ பாஷையில் கூறுவது உடலை, மடம் நீர் சத்து உணர்வு அல்லாத உடல் ஆக்குவது. அது இன்று உங்கள் வாழ்க்கை அனுபவங்களில் அக்கம் பக்கத்தார் வீடுகளில் கூறுவது. மரவித்த உடல் எங்கு தொட்டாலும் உணர்வு இல்லை, மரக்கட்டை போல் காய்ந்தது போல் இருக்கிறது என்கிறது அந்த வகை தத்துவ உடல் இங்கு கூறுவது. 7 சூரியநாதம் 69 பாகம் கூறியதில் சிவவாக்கியர் 8ஆம் குறிப்பு 3ஆம் வார்த்தை மறுக்கடல்கள் 7 நீ என்பதன் அர்த்தப்பொருள் அங்கு கூறியதன் முடிவு. இங்கு காய்ந்த விறகு போல் மரக்கட்டையான உடல். சன்மார்க்கம் 4 மார்க்கத்தில் கூறிய அர்த்தம் இங்கு சன்மார்க்கம் முடிவு கண்டு உடல் மரக்கட்டை போல ஆகி இருப்பது. முத்தி உதிக்கின்ற மூலன் மடவர். முத்தி உடல் உதிக்கின்ற சூரிய தத்துவ நிறம் 4ஆம் குறிப்பில் கூறியது பாயிரத்தில். நந்தி நால்வர், பதஞ்சலி, வியாக்கிரமர், மூலநாய நான் வரை என்று இங்கு அவர் கூறுவது. கல்கோவில்களில் கற்சிலைகளில் உயிர் ஊட்டி அதன் நிகழ்ச்சியில் ஆராடிய உடல் ஆத்ம திருஷ்டியில் கண்ட காட்சை உடல் கூற்று காண்பது. முன்னில் காண்பவர்கள் ஒவ்வொரு நிழல் செயல் அவர்கள் தத்துவங்கள். மடவரை உணர்வுவற்ற உடல் முடிவு அந்தந்த காட்சிகள் கண்டு ஒவ்வொன்றிலும் வருவது. முத்தி தேவபாஷை எழுத்து ஈ சொல்லு மாற்றி ஈ ஒலி சொல் மாற்றினால் முத்த. அந்த 4 வரிக்குள் 4 எழுத்திற்குள் அக்னி எழுத்து ஒலி ஊ ஒலியோடு சேர்த்து 3 ஒலி முத்த. அப்படி நெஞ்சுச்சூடு அந்த 3 தாவொலி 12 எழுத்தில். இவைக்கு மறுபிறவி மக்கள் கதை எல்லா கிரந்தங்களிலும் முன் பிறவி கண்டு வருவதை கூறுவது. அப்படி கூறி வருவதில் தந்திரம் 9 3000. தந்திரம் அந்தம் அறிவு. தந்தி அக்னிச்சூடில் அன்ன குடலில் செயல் அறிவிற்கு. ஈ ஒலி ஜல தத்துவம் நீரெழுத்து. இங்கு தந்திரம் ரா அக்னி எழுத்து ஒலி 2 தா. அப்படி 3 அக்னி. இந்த எழுத்து அக்னி தந்திரம் அக்னி கலை செயல் உடலில் இந்திரிய செயல் மேன்மை காண்பது. மனதினால் ஆத்ம திருஷ்டியில் காணும் காட்சிகள். 9 என்பது 9 அவஸ்தையில் வரும் ஜீவ பர சிவ 3 1000 இதழ் சிவ தத்துவ முடிவு. அது தலையில் மூளை செயல். இங்கு 9 என்பது நவதுவார பொருள். ராமாவதாரம் நவதுவார சக்கரம் நவதுவார அக்ஷரம். அதை நவ அக்ஷரம் என்பது நவசக்திகள். இப்படி 9 பெயர்களில் வரும் அர்த்தப்பொருள் முடிவு மேன்மை கண்டு மரக்கட்டையில் செய்த உடல் போல் அதன் தேறு போல கல் தேறு போல உடல் உணர்வு அற்று இருப்பதில் சுந்தர ஆகம சொல் மொழிந்தானே.
ஆகமம் இதற்கு முன்னால் அர்த்தம் கூறியது. அது ஆரூரன் என்ற பெயரில் மேன்மையில் வந்து முடிவது. அப்போது காம பொருள் மாறிய உடல். சுந்தரன் அஷ்டசித்துகளில் சுந்தரர் பெயர் கூறியது. அப்போது அங்கு வசித்தத்துவத்தில் வருவது ஏழாமத்த பெயர். அந்த செயல் உடம்பு. அப்போது சுந்தரன் ஆரூரன் சொல் மொழிந்தானே. ஆரூரன் சொல் மாணிக்க வாசகர் செயலில் வருகிறது. 18 சித்தர்களில் வருகிறது. அவர்கள் என்னை போல் இந்நிலை அடைந்து தான் வந்தானே என்று சமப்பங்கு வகித்து கூறுகிறார் திருமூலர். இப்படி வெட்டவெளி சூரியனைப் போல கூறுவது திருமந்திரம் 5 பந்தமடம் 7 சன்மார்க்கத்தில் முத்தி உதிக்கின்ற மூலன் மடவரை தந்திரம் 9 3000 சுந்தர ஆகமச் சொல் மொழிந்தான். இதன் அர்த்தம், இதுவரை கண்டு வந்த உணர்வு உடல் அற்று வருவது. 7 தர நீர் அருந்துதல் முடிவு கண்டது. சன்மார்க்கம் 4 நன்னரை அர்த்த உடலாக்கியதில் என் உடல் செயல் போல முக்தி உதய ஒளித்திளக்கம் கொண்டவர்கள் 8வது மூலனாயவன் நான். அது அந்த கோவிலில், இவர் கண்ட கோவிலில், அதன் உள்ளில் இருக்கும் கற்சிலையில் ஜீவன் ஊட்டி உயிர் ஊட்டி கண்ட திரு பெயர்கள் ஆத்ம திருஷ்டியில் கூடி காண்பது. அங்கு அவர்கள் உடல் இதுவரை கண்டது செயல் ஜீவபர சிவ முடிவு 1000 சிவநாமம் குறிப்புகள். நீங்கள் படிப்பது 1000 நாமம். அந்த பெயர்கள் காண்பது இங்கு உள்ள குறிப்புகள் செயல்பட்டு. அந்த ஆகம சிறப்பின் ஆரூர் சொல்லில் மொழிந்தான் அவன் உடலும். அப்படி என்றால் தேர் போல இன்று நாம் தேர் இழுப்பது. கல் கோவில்களில் இருக்கும் தேர், கல் தேர் தமிழ்நாட்டில் உண்டு. 5000ற்கு கூடுதல் கோவில்கள் கல் கோவில்கள், கல்லினால் மட்டும் கட்டியது. அந்த தேர் போல உடல் ஈரமற்று அதில் எங்கள் தெய்வமானவன் நிறம் எங்களுக்குள் ஈடாகி தேனாகி அதை பருகி வருவதை அவனும் மொழிந்தான் என்று சுந்தரரை கூறுவதில் சூரியநாதம் ஒரு பெயரில் வரும் திருமொழியை வேறு பெயரில் வருவதை எப்போதும் கூறுவது போல் உலக மதம் தமிழை போல கூறாது. இங்கு அஷ்ட சித்திகளில் பெயருள்ள வசித்தத்துவ அதிபதி சுந்தரர் திருவெண்காடு 4ஆம் குறிப்பு கூறுவது, முடியென இனி பிறவேன் பெறின் மூவேன் பெற்றம் ஊரணி கொடியேன் பல பொய்யோ உரைப்பேனை குறிக்கொள் நீ செடியார் பெண்ணை தென்பால் வண்ணை நல்லூரட்டும் உறையுள் அடிக்கேள் உனக்காளா இனி அல்லே எனலாமே என்பது. அதன் அர்த்தம், குடிமேல் சகசிரார செயல். முடிமேல் என்பது சகசிராரத்தின் பொருள் காண்பது. அதற்கு பிறவி கடன் தீர்த்து அவதாரம் ஜீவ பர சிவ தத்துவம் நெஞ்சுக்குள் நீயான சூரிய நிறம் ஆனதில் பல அவதார பிறவிகள் நாமங்களில் தாபதபசில் தான் அறியாமல் வாய்மூடி இருப்பதில்
குறி எழுந்து, அதாவது கூர்மன் வாயு நரம்பு தத்துவம். நீ இடது செயல் இடது கண்ணின் காட்சி காண்பதில் உள்ள நுணுக்கம் காமம் பெண் சக்தி. அது தெற்கு சாய்ந்து வானத்தில் நீ சஞ்சரிக்கும் காலம் நான் கிழக்கு முகம் பார்த்து வலது கால் உயர்த்தி நிற்பதில் மூலாதாரத்தின் உள்ளில் உன் சூரியன் பொன்னு நிறம் ஏறி அதன் வழி ஆகார குடலில் வெள்ளை நிறம் ஆவதில் என் முடிவு நீ ஏறி இருப்பதில் உனக்கு இனி அங்கு முடியாது என்னும் செயல் இல்லை. இப்படி அதை உள்முகமாக கூறுவது. வெளிமுகமாக நாம் படைத்து சோறு வைத்து உண்பது, இனிய சுக கதைகள் கேட்பது கிடையாது. அப்படி கேட்போருக்கு இப்படி புரியாது. அதனால் இப்படி கூறுவதில் செட்டியார் கதை குமரி மாவட்டத்தில் இயக்கி பார்வதிபுரம் களியங்காட்டில் ஈதி ஆரல்வாய்மொழி இயக்கி அதை இசக்கி என்று வில்லிசை கச்சேரியில் வசனமாக அவர்கள் தலைப்பில் கூறும் 4 வரி தத்துவம். அந்த வார்த்தை சிந்தித்து இதன் வழி சிந்தித்தால் இசையாக எழுதியது இன்றைய தலைமுறை கிடையாது. அதற்கு அநேக காரியங்கள் உண்டு. அங்கு வரும் சாமிகள் தீப்பந்தம், கொதிக்கும் எண்ணெய், தீக்குழியாட்டம், அக்னி சங்கிலியாட்டம், கொதிக்கும் மஞ்சள் நீர், கொதிக்கும் பச்சரி கஞ்சி, கொதிக்கும் பாயசம், பிரம்படி, அருவாள்வெட்டு, சல்லிடை, துணி, தொப்பி, பலி கொடுத்தல் இவைகள் சித்தர்கள் பரிசுத்த உடலாக்க இந்த செயல் தாண்டியே அவர்கள் சொரூப ஸ்தானம் இருப்பிடம் முடிவு காண முடியும். அந்த கதை எழுதுபவர்கள் கதைப்புலவர்கள் என்பர். அவர்களும் 51 எழுத்து ஆசானாய் பண்டிதன் ஆய் எழுதுபவர்கள். அங்கு குமரி மாவட்டத்தில் நாடார்கள் கூடுதல் அநேகம். இப்படி அநேகம் கூற இனியும் உண்டு. அந்த வழியில் இங்கு சுந்தரர் 6ஆம் குறிப்பு 4 வரியில் 16 தவணை நா எழுத்து எழுதியது காண்பதற்கு உண்டு. 7ஆம் குறிப்பில் 16 நா எழுத்து உண்டு. இந்த நா எழுத்தை நான் கூறினேன். இதற்கு முன்னால் தொல்காப்பியம் நா எழுத்தில் எப்படி 3 வளைவிற்கு 3 செயல், அகங்காரம், காமம், மாயைக்கு தகுந்த செயல்பாடு 3 வளைவு. நா எழுத்திற்கு கண்ணின் ஒலி என்ன சொன்னேன், கண்ணின் கீழ்ப்பாகம். இப்படி என்றால் அங்கு 16 நா எதற்காக வர வேண்டும்? நா எதற்காக வர வேண்டும்? இனி ஆரூரன், ஆகமம் என்பது ஆரூரன் என்று அநேக சித்தர் கிரந்தங்களில் காண்பது. ஆரூரன் என்பது சம உடலில் செயல் வடிவானவன், சமமானவன் என்ற வார்த்தை. ஆரூர் என்றால் வசனமாக அதை காண்பதற்காக எழுதி வருவது, எழுதி அதன் ஒவ்வொரு செயலை காண்பது. சமஸ்கிருதத்தில் ஆரூர் வார்த்தை மட்டும் ஒரு குறிப்பில் காண்பது. அது பகவத்கீதையில். சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அறிவை வளர்க்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அறிவை கொண்டு அந்நிய நிழலை தீண்டாமல் கூறுவது இங்கு சூரியநாதம்.